நெய்க்கான ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டதால் விற்பனை அதிகரித்துள்ளதாக ஊத்துக்குளி நெய் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக வெண்ணெய், நெய் தயாரிக்கும் தொழில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பால் வகை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை 12%இலிருந்து 5%ஆக மத்திய அரசு குறைத்துள்ளது. இதனால் வெண்ணெய், நெய் ஆகியவற்றின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 800 முதல் 900 ரூபாய் வரை விற்கக்கூடிய 1 லிட்டர் நெய்யின் விலை தற்பொழுது 50 முதல் 60 ரூபாய் விலை குறைந்து 750 முதல் 850 ரூபாய் வரை விற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் வரும் பண்டிகை காலங்களில் அதிக அளவிலான ஆர்டர்கள் பெறப்பட்டுள்ளதாக நெய் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நான் அப்பா காலத்துலேருந்து 1965 இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2017 ஜிஎஸ்டி 12% ஜிஎஸ்டி எல்லாமே ஜிஎஸ்டி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இல்லை. இப்போ ஜிஎஸ்டி 12% கொண்டு வந்தாங்க. இப்போ 5% கொண்டு வந்ததுனால மக்களுக்கு 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் ரேட் கம்மியாக கிடைக்கும். பொதுமக்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாளைக்கு 1 டன் வரைக்கும் நாங்கள் அனுப்பிட்டு இருந்தோம். ஜிஎஸ்டி 12% இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது. நிறைய பண்ண முடியாமல் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறனால கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. கிட்டத்தட்ட பட்டரோட ப்ரைஸ் கிரீமோட ரேட் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்ததுனால எங்களால் பண்ண முடியாமல் இருந்தது. இந்த கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 7% ஜிஎஸ்டி, அதாவது 12%லேருந்து 5% பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 7% ப்ரைஸ் ஜிஎஸ்டி கட் பண்ணதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட மக்கள் கிட்டத்தட்ட 50 ரூபா 60 ரூபா கம்மி பண்ணி வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறதா எங்களோட ஒரே விஷயம். ஸோ இதனால் தேங்க்ஸ் டு கவர்மெண்ட், ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அண்ட் ஆல்.